ஹலோ கைஸ், வெல்கம் டு பவன் கேமிங் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரானி ப்ராக்டிஸ் மோட் டோர் எஸ்கேப் தான். சரி, ஈஸி மோட் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி கண்டினியூ. இப்போ சீக்கிரம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. டே 1 திக் நிமிடங்கள். டே 1 சீக்கிரம் பண்ணணும் எல்லாத்தையும். சரி, இதில் எதுவுமே இல்லை. ஏமாற்றத்துடன் கிளம்பலாம் அப்படின்றாங்க. கீழே தான் இருக்கும் எடுத்தோடனே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே வெப்பன் கீ. ஐயோ சப்பா, ஜஸ்ட் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஏதோ சத்தம் கேட்குதேன்னு பார்த்தா ஐயோ வந்தோடனே அடிக்குதே. இப்போ டே 2 இப்போ வாங்க போகலாம். கீழே தான் இருக்கும். சீக்கிரம் அப்படி போயிடுவோம். கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்குவோம். வெப்பன் கீ எடுக்க விட மாட்டேங்குது. சீக்கிரம் வாங்க போவோம். எங்கிட்டோ போயிட்டுருக்கேன். இங்கே தான் வெப்பனே. சீக்கிரம் அதை திறந்து அந்த கிளவிய ஷூட் பண்ணிடுவோம். இப்போ வரும் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் வா கிளவி, சொட்ட கிளவி, தாய் கிளவி, சொட்ட கிளவி, சொட்ட கிளவி, சீக்கிரம் வா சொட்ட கிளவி. இது வர மாட்டேங்குது. வந்துருச்சு, ஷூட் பண்ணியாச்சு. எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? பார்ட் ஆஃப் ஷட்கன் இருக்கு. இப்போ இதை இங்கே தூக்கி போட்டுருவோம். இது வேற ஐய. சரி, இப்போ நம்ம இந்த அது எங்கடா இந்த கன்? எங்க கன் இங்கே தானே தூக்கி போட்டோம். உள்ள கருக்கு அந்த கன்னை வச்சு நிறையா வேலை பார்க்கணும். 2 நிமிஷம் தான் டைம் இல்லை நம்மளுக்கு. சீக்கிரம் போய் டக்குன்னு போய் தட்டி விட்டுரும். புக்கு இருக்கா? வின்சாண்டில் தேவைதான். நம்ம டக்குன்னு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம ஒரு பொருளுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் பேட்லாக் கீ கிடைக்கிறதா கஷ்டம். கார் கீ ஏண்டாடி, ஏண்டா கொஞ்சம் நல்லதாக தந்தா என்ன குறைஞ்சாடா போயிடுவேன். குறைஞ்சி வாட போயிருவீங்க. ஐய, ஒரு பார்ட் ஆஃப் செட் பண்ணிருக்கு. அது அப்படியே கீழே தள்ளி விட்டுருவோம். பேக் சீடு ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் போய் இதை வச்சிடலாம். பேக் சீடு எடுத்துரும்.
வாங்க சீக்கிரம். வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட் சீட் வைக்க போகிறோம். இந்த இருக்குல்ல, ஓ மாஸ்டர் கீ தேவை. சீக்கிரம் போய் மாஸ்டர் கீயை போட்டுட்டு பாட்டா சட்டன் எடுத்து அப்படி போட்டுரும். டக்கு டக்குன்னு வெளியே ரேடியோ சத்தம் நிறையா இருக்கு. சீக்கிரம் போய் வச்சுட்டா இந்த கார் கீ இருக்கே, இந்த கார் கீ வச்சு ஒரு வேலை பண்ணணும். நீங்கள் பெரிய வேலை தான் நினைக்காதீங்க. சும்மா போட்டுட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பேட்லாக் கீ. ஐயோ ஐயோ, என்ன இது இங்கே வேற இருக்கு. போயிருச்சா? நிற்குமே. இதே எடுத்து இங்கே போட்டுரும். மாஸ்டர் கீ தேவைன்னா ஸ்டீவேஜ் போனாங்க எடுத்து. வாங்க, ஷார்ட் கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தான் ஷார்ட் கன்னா அப்படின்றாங்க. வந்துருச்சான்னு தெரில. போய் கீழே போய் பார்ப்போம். கீழே இருக்குமோ? படி கீழே இல்லை பாருங்க, ஒரே சுடுதான் மண்டையில வாங்க போகுது. சீக்கிரம் இப்படி போட்டுட்டு கிராணிக்கு ஏதாவது பீஜியம் உருவாக்கணுமே. என்ன பீஜியம் உருவாக்கலாம்? வந்து ட்ராப். சீக்கிரம். இது என்ன வரமாட்டேங்குது? ஐய, வரவே மாட்டேங்குதே. இன்னும் நம்ம என்னென்ன தான் பார்க்கணுமோ. சரி சீக்கிரம் வா கிளவி. என்ன இப்படி இருக்கு? வந்துச்சு. வீரா வீரா எங்கள் வால் வீசும் கரிகாலா. நான் செத்து போயிருச்சு கரிகாலா. இப்போ என்ன பண்ணணும் எனக்கே மறந்து போச்சு. ரின்சாண்டில் எடுத்தாங்க போட்டுரும். அது பேர் தரன்னு பார்த்துக்கணும். ரின்சாண்டில் எடு தர. புக்கு எங்கிட்டாச்சும் இருக்குமே. புக்கு இந்தா இருக்கு. புக்கு கன்ஃபார்ம் வேணும். இவ்வளோ இருக்கா? எதுவுமே இல்லை. சீக்கிரம் 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 சீக்கிரம். எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இல்லை ஏதாவது இருக்கும். செயின் கட்டுரு. ஓ இது தேவை கைஸ். டக்குன்னு போய் செயின் கட் பண்ணிடலாம். போய் போட்டுட்டு இந்த புக்கை எடுத்து மேலே வச்சிரும். சீக்கிரம் போய் மேலே போயிடும். மேலே போய் இப்படி இந்த அழுத்திட்டு இப்படி அழுத்திட்டு இது வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பேட்லாக் கீயும் வேறு ஏதாவது வேணுமா? எனக்கே தெரியலை. நம்மளுக்கு பேட்லாக் கீயும் எதுவுமே இல்லை. கீழே போவோம், வேலையை முடிச்சிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு பேட்லாக் கீயும் ஹேமரும் வேணும். 2 தேடணும். நாங்கள் ஷார்ட் கன்னோட ரெடியாக நிற்போம்.
ஸ்பைடர் கீ வர டைம் ஆகும். சீக்கிரம் போய் பேட்லாக் கீயும் ஹேமரும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கீழே தான் இருக்கும். அந்த அது பேர் என்னது, ஏஞ்சலினா, அது கூட அது அங்கே தான் இருக்கும். அது பேர் ஏஞ்சலினா கிடையாது என்னமோ. சரி, அது வந்துருச்சான்னு தெரில. ஐயோ, கை வேற வலிக்குதே. இதுக்கு இந்த வீடியோ முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேங்க. இதே வீடியோ தான் டோர் எஸ்கேப்பு. அப்போ தான் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஒரு தாட்டி கூட அடி வாங்கலை. என் ஃப்ரெண்டு சவுந்தர் கால் பண்ணிட்டான். அப்படியே நிப்பாட்டினே, அப்படியே நின்றுக்குச்சு. அப்படியே என்னன்னு தெரியலை. அப்புறம் போய் வீடியோ முடிச்சுட்டு போய் எஸ்கேப் கிட்ட வந்துட்டோம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். மாஸ்டர் கீ வந்து அந்த கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற இடத்துல தான் இருந்துச்சு. அழகாக போய் எஸ்கேப் பண்ணால் ஒரு 4 நிமிஷம் கம்மியாக இது பண்ணிருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணலை. அப்படியே ஒத்த நொடியில தான் எனக்கு கலங்கிருச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் அட்டம்ப்ட் இது. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிச்சிட்டோம். ஒரு அடி கூட வாங்கலை. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடி வாங்கிட்டோம். ஸோ அந்த நொடியில தான் எனக்கு இந்த கிராணி வேற வரலையே, சீக்கிரம் வா கிராணி, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வீரா வீரா எங்கள் வாழ்வீசும் கரிகாலா. கண்ணில் வாங்கிருச்சு, லெஃப்ட் கண்ணில். ஸோ வாங்க இப்போ போய் வேற ஒன்று. ஆமாம், கீழே ஹேமர் இருந்தாலும் இருக்கும் காய்ஸ். இப்போ கிராஸ் போ எங்கே வச்சோம்? அங்கே இருக்கும். அங்கே போய் பார்ப்போம். சீக்கிரம் அவ்வளோதான். ஐயா, இது வேற ட்ராப் வச்சிருச்சு. சரி, இப்போ போய் கீழே போய் அதான் ஹேமர் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே ஹேமர் இருக்கும் சில நேரம். இந்த எங்கன்னா அந்த ஃப்ரீஸ் டேப் இருக்குங்களா, அங்கனக்குள்ள சொல்கிறேன். கேசோலின் ஒன்றும் தேவை கிடையாது. கார் எஸ்கேப்புக்கு தான் அது யூஸ் ஆகும். அது காஜுவிலா, சரி எதுக்கும் ஷூட் பண்ணி வச்சுக்குவோம். அது சரி, இது இங்கே போட்டு வச்சுருவோம். இந்த புல்லட் வேற படலை நம்ம நேரத்துக்கு. சீக்கிரம் போய் ஸ்பைடர் கீ எடுத்துரும். ஸ்பைடர் கீ எடுத்து கீழே போயிடும். கீழே போனால் நம்ம தான். கீழே போயிட்டு சீக்கிரம் இப்போ நிறையா பொருள் எடுத்து போட வேண்டியது இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் ரெஞ்சா, அது பேர் என்னது, என்னமோ ரெஞ்சுன்னு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தானே இருக்கும். இங்கே வந்து ஏதோ கிடச்சிச்சு. மாஸ்டர் கீன்னு நினைக்கிறேன். இங்கே தான் மாஸ்டர் கீ கிடச்சிச்சோ தெரில. சீக்கிரம் போய் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுருந்துட்டு, ரெஞ்ச் வந்து எங்கே இருக்குன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும். வின் சேனல் இருக்குல்ல, இதை மறந்தே போட்டேன் சுத்தமாக. இதுக்குள்ளே சில நேரம் இது இருக்கும் காய்ஸ், ஹேமரு இதுக்குள்ளே கூட இருக்கும். இப்போ மெலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மெலனா ஹேமரான்னு தெரில. சீக்கிரம் போய் அப்பாடி ஹேமர் தான். நமக்கு ஏற்ற மாதிரி ஹேமரே கிடச்சிருக்கு. பிரச்சனையே கிடையாது. ஹேமர் கிடச்சிருக்கு. எனக்கு தெரில. சீக்கிரம் போய் இது தட்டி விட்டுட்டு, என்ன இது வந்துருச்சே. அங்கிட்ட ஹேமர் அடித்து அடிச்சிடும்.
தள்ளு. ஸ்பெஷல் கீ. போன வாட்டி இங்கே மீட் இருந்துச்சு, இப்போ ஸ்பெஷல் கீ இருக்கு. இங்கே வரும் எப்படினாலும் பார்த்துருந்துக்கணும். அது அங்கே இருந்துச்சோ. போயிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் கொடுத்துருவோம். போய் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான், ஹேமரை போட்டாச்சு. ஹேமர் இருக்கு. நம்ம கீழே போயிடும் நம்ம. அது என்னைக்கு வரும், அது என்னைக்கு வர, நம்ம என்னைக்கு போக. சீக்கிரம். இப்போ நம்மளுக்கு பேட்லாக்கி மட்டும்தான் வேணும். இது என்னைக்கு வர. ஐயோ சீக்கிரம் வா கிராணி. இப்போ பிஜிஎம். வீரா வீரா எங்கள் வாழ்வீசும். என்ன கிட்ட குறை ஓவரா பறக்குது. கன் அடிச்சோன்னு பறக்குது. ஆனால் எம்பிட்டு பறந்தாலும் உயிர் மட்டும் எப்படி வருதோ. இது பேயும் கிடையாது, ஒரு தீய சக்தின்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்ன பண்ண, ரெஞ்சு ஒன்று கீழே இருக்கும், இல்லைன்னா அந்த வெண்ட்டு அங்கிட்டு மேலே ஒரு இது இருக்கு, இடம் இருக்கு. அப்புறம் இங்கே இருக்கும், இல்லைன்னா மேலே தான் இருக்கும். இந்த ரெஞ்சு முக்கியமானது. சீக்கிரம் போய் அந்த ரெஞ்சு எடுத்துட்டு அழகா போயிடலாம். சீக்கிரம் அங்கே போகலாம். அங்கே இருக்காது, சுடுங்க, தேவையில்ல, வாங்க. நம்ம போய் கீழே போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் பண்ணா போதும், நம்ம தான். அதுக்குள்ளே வேற ஏதாவது கொடுத்துட்டா அவ்வளோதான், கொஞ்சம் மனசு உடஞ்சிரும். ரெஞ்சு நம்மளுக்கு உதவாது. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் போட்டாச்சு. இப்போ பாருங்க, திடீர்னு போவாங்க, அங்கே போயிடுவாங்க. அதனால் நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம். லேயவுஸ்கியா? ஏஎஸ் இது வேற வருது. அப்படியே மேலே போகிற கேப்பில் டக்குன்னு இப்போ பாருங்க நிற்கும் பாருங்க. இந்தா பாருங்க, இங்கிட்டு மேலே போனால் நல்லாயிருக்கும், இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வச்சு நல்லாயிருக்கும். அதான் இங்கே நிற்கிறேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ பக்கத்தில் ஒன்று இருக்குன்னா இப்படி போய் அங்கிட்டு போயிடலாம். இப்போ அங்கிட்டு இருந்தோம்னா அங்கிட்டு தான் போகும். ஐயா ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக வீணாயிடுச்சு. இங்கிட்டு போயிருக்கு. இது என்ன வழின்னு எனக்கு தெரியல. போயிடலாமா? சரி, வெட்டி வேலை வாங்க போவோம். ஐயோ இது இங்கிட்டு வரணுமே. சீக்கிரம் அதை எங்கிட்டு வர. இது வரமாட்டேங்குது. ஸோ இது வேற வரமாட்டேங்குது. ஆனால் கிராணியில் ஆனால் 2 எனிமி கைஸ். கிராணி சாப்டர் 1 தான் பேர், ஆனால் 2 எனிமி. இது ஒன்று, அது ஒன்று. இது என்னைக்கு வர? இங்கே பாரு, சீக்கிரம் வா, சீக்கிரம்.
ரன்னிங் ரேஸ் ஓடு. ஆனால் அது கிராணியை விட வேகமாக வரும் 8 கால் பூச்சியில். ஆனால் இது 8 கால் பூச்சி கிடையாது, 16 கால் பூச்சின்னு சொல்ல மாட்டேன், 6 கால் பூச்சி தான். இது நேராக போதே மலை. இந்த வழி இருக்க மறந்துட்டேன் நான். அவ்வளோதான், இந்த வழியில் வந்துடலாம் அழகா. இப்போ இதில் மட்டும் பேட்லாக்கி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தரமாட்டேன். பாருங்கள், இப்போ சேஃப் கீ இருக்கா, சேஃப் கீக்குள்ளே பேட்லாக் கீ இருக்குன்னு சரித்திரம் இல்லை. இது எங்கிட்டு போச்சுன்னு தெரில. ஐயோ, எங்கள் ஆளைய விட போகிறேன் இன்னைக்கு. போன கேம் ஈஸியாக இருந்துச்சு, இந்த கேம் என்ன ஐய கஷ்டமாக்கிறாங்களே. ஐயோ, அதுக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கேனே. சீக்கிரம் 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 ஓட்டுறாப்புல பீப்புல. ஐயோ, இங்கிட்டு வருது. இப்போ பாருங்க, இங்கிட்டு வரும் பாருங்க. ஐயா, இங்கே நின்றுச்சுன்னு நான் நினச்சே பார்க்கல. ஐயோ, இந்த வாய்க்குள்ளே போய். ஐயோ, டே 2வா போச்சுரா, டே 2வா டே 3யா? சரிங்க, ஆடு வருது. இப்போ டே 3 வந்தாச்சு. ஐயோ, தேவையில்லாத வேலை. போன கேம் இந்த சவுண்டரு அது எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரில. இந்த சவுண்டர்ன்ற வந்து ஆட்டத்துக்கு எடுத்து விட்டேன் அட்டியாட்டும். சீக்கிரம் போய் வந்துடலாம். அதுக்குள்ள சேஃப் கீ தான் இருக்கு. என்ன பண்ண வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. தெரிஞ்சு மேலே போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா வாங்க, இதை கூட திறந்து பார்ப்போம். இருங்க, வெயிட் பண்ணுங்க, திடீர்னு வரும் வெட்டி வேலை. போது பாருங்க. ஸோ அங்கிட்டு போனால் கூட டக்குன்னு பண்ணிடலாம். அந்த போது இப்போ பாருங்க, நிற்கும் பாருங்க, போகாது, நிற்கும். போயிடுச்சா? சூப்பர். சரி, அப்புறம் எடுத்துடலாம் வாங்க. ஒன்று 2 கிடையாது, 1. மெலன் இருக்குது. மெலனுக்குள்ளே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது கொடுத்துடாதீங்க பேட்லாக்கியை தவிர. இது வேற ஒன்று. ஸோ மேலே போயிட்டு வந்தால் சரியாயிருவாங்க. கொஞ்ச நேரம் நிற்போம். ஐயோ, இந்த மெலனில் எப்படியாச்சும் பேட்லாக்கி இருக்கணும் சாமி, வேண்டிக்கிறேன். மெலனில் எப்படியாச்சும் கீ இருக்கணும். இது என்ன இது? சரி, இப்போ வந்து வேறு வந்துக்கிட்டே இருக்கு. கீழே போவோம். நிற்கிது அப்படியே. என்னடா இது நிற்கிது?
எங்கிட்டு போகுதுன்னு பார்ப்போம். ஐயா, இங்கிட்டு போகவே மாட்டேங்குது பார்த்தீங்களா? அதுவும் பிடிக்காத விஷயமே. இதெல்லாம் துரத்திக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இங்கிட்டு தான் கைஸ். ஆனால் அப்படியே போய் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் சத்தமாக இருக்கு. அப்புறம் வரேன். ஐயோ, பட்டாசு போடுறாங்க. ரொம்ப நிறுத்துனா ஸ்டாப் ஆயிரும். அப்பாடி பட்டாசு போட்டு முடிச்சிட்டாங்க. நிறுத்துனா ஸ்டாப் ஆயிரும். அதான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன 1 மணி நேரம் ஆகுது. போய் மாட்டிக்கிறோமோ. நாங்கள் மேலேயே போயிடும். இப்போ டக்குனு கீழே போனோம். எந்த சைடு போகுதுன்னு பார்க்கணும். இருங்க, இந்த சைடு தான் போகுது. ஐயா போச்சு. எப்படி தெரியுதோ. சீக்கிரம் போ. சடை வேற இதுக்குதான். சடை பாருங்க, சடை போட்டிருக்கு. இதுதான் சரியான நேரம். அப்பாடி போயாச்சு. ஒரு வழியா வந்தாச்சு கைஸ். இதுதான் ஹெல்ப் பண்ணிருக்கு இன்னைக்கு. கொஞ்சம் கிராணி வரும். கிராணியை காணும். இந்த மெலான்ல மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் கைஸ். ஒத்த நொடியில தான்ற மாதிரி ஆயிரும். இது வந்துருச்சு. எப்போ வருது பாருங்க. வீரா பீஜம் போட முடியாது. சாரி ஃபார் மை மிஸ்டேக். சீக்கிரம் வாங்க போகலாம். மேலே போயிடலாம். சீக்கிரம் போய் இப்படி வச்சிடலாம். சீக்கிரம் பேட்லாக்கி மட்டும் கிடச்சிட்டா நம்ம தான். அவ்வளோதான் கைஸ். நம்ம தான். அவ்வளோதான் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப்பை பண்ணிட்டோம். இது என்னடா இதை போய் பெரிய விஷயமா சொல்கிறான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அட்டம் பண்ணி ரெக்கார்டும் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தடுத்து விட்டான். அதனால கொஞ்சம் இதாகி போயிடுச்சு. மற்றபடி இல்லை. ஐயோ, தள்ளு. இது பக்காயிடுச்சு. பக்காயிடுச்சு. போச்சுடா. கைஸ் கஷ்டப்பட்டு இது பண்ணா என்ன கைஸ். பக்காயிடுச்சு. ஐயோ கைஸ் காணோம் கைஸ்.
கைஸ் இப்படி பக்கானா என்ன கைஸ் அர்த்தம்? கைஸ் இப்படி பக்காய் தொலைஞ்சு கைஸ். டேய் என்னடா டேய் இப்படியாடா பண்ணுவீங்க? சரி கைஸ் நான் கார் கீ வச்சு தப்பிக்க போறேன். கைஸ் மாஸ்டர் கீ என்ன கைஸ்? சரி கைஸ் அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்கேப் ஆயாச்சு. அவ்வளோதான் கைஸ், பாய் கைஸ்.